தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் மனித கழிவுகளை மனிதரே அள்ளிய அவலம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா உத்தரவு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வழக்கில் வெள்ளிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்த சிபிசிஐடி போலீசார். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாளை மறுநாள் திமுக ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகிகள் விமர்சனம் செய்ததாக புகார். தமிழக பொறுப்பாளரான அஜய்குமாரிடம் காங்கிரஸ் அறிக்கை கேட்டதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி சந்திப்பு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு செய்வது குறித்து ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஆகஸ்ட் 5 விசாரணை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இழுப்புக்குடியில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கொட்டிய விஷவண்டுகள். காயமடைந்த 22 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ஹீரோ டேட் கொடுத்து விட்டார் என்பதால் 40 நாட்களில் போட வேண்டிய செட்டை 15 நாட்களில் போட வேண்டியிருப்பதாக குற்றச்சாட்டு. கலை இயக்குநர் தச்சு வேலை செய்பவர்களுக்கு நெருக்கடியாக உள்ளதாக RK செல்வமணி பேச்சு. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளதாக அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. ராயல்டி தொகை வரி விதிப்பு முறைக்குள் வராது என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் முதலீட்டை ஈர்க்க கோவையில் மத்திய பிரதேசத்தின் தொழில்துறை அலுவலகம். கோவை நிறுவனங்கள் மத்திய பிரதேசம் வருமாறு அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அழைப்பு. தங்கத்தின் விலை மேலும் 480 ரூபாய் குறைந்தது. 3 நாட்களில் 3160 ரூபாய் குறைந்தது. மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரிக்கை. ஒன்றிய அரசே, பாஜக அரசே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாடு. தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு கிருஷ்ணசாமி தோற்றது ஏன்? தொகுதி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணியை திமுகவுக்கு முன்பாகவே தொடங்கியது அதிமுக. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விளக்கம். மின்கட்டண உயர்வு, ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாட்டை கண்டித்து ஆவடியில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். 3 முறை மக்கள் தவறு செய்ததால் தான் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றும் பிரேமலதா பேட்டி. தமிழக மக்கள் 3வது முறையாக தப்பு செய்யறாங்க. இதுவரைக்கும் 3 முறை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல. அதனாலதான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நாம். திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 9 நாட்களுக்கு பிறகு அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. RSS அமைப்பு குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று திண்டுக்கல் MP சச்சிதானந்தம் திட்டவட்டம். வழக்கு தொடர்ந்தால் எதிர்கொள்ள தயார் என்றும் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேட்டி. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவையிலும் தீர்மானம். பெருவாரியான உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிறைவேற்றும். நாட்டை ஒருங்கிணைப்பதற்கான ஒளிவிளக்கை அடுத்த தலைமுறைக்கு விட்டுக் கொடுத்து விட்டேன். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகியது குறித்து ஜோ பைடன் விளக்கம்.
புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியின் தற்போதைய டிஜிபி ஸ்ரீனிவாஸ் இம்மாத இறுதியில் ஓய்வு பெறுவதால் ஷாலினி சிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி சந்தித்து பேசினார். 4 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தக அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி சென்னை வந்திருக்கிறார். இவர் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல அமீரகத்தில் உள்ள தமிழர்களின் நலன் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, தொழில்துறை செயலாளர் அருண் ராய் மற்றும் உயரதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அது பற்றி அறிக்கை கேட்டு அக்கட்சியின் டெல்லி மேலிடம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் முக்கிய அங்கங்களாக காங்கிரசும் திமுகவும் இருக்கும் நிலையில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் சிலர் கருத்து தெரிவித்து வந்ததால் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் திமுகவுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பேசிய விவகாரம் டெல்லி தலைமை வரை சென்றுள்ளது. அதன் தாக்கமாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமாரிடம் அக்கட்சியின் தலைமை அறிக்கை கேட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து விளக்கம் கேட்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி தோற்றது ஏன் என்பது குறித்து அந்த தொகுதி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக 2ஆம் கட்டமாக தொகுதிகள் வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தென்காசி மக்களவை தொகுதி தோல்வி குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தோல்வி அடைந்தது ஏன் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாலையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் தோல்வி அடைந்தது ஏன் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகளை திமுகவுக்கு முன்பாக அதிமுக ஆரம்பித்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு எந்த நிதியும் அறிவிக்காதது வருத்தம் தருவதாக கூறினார். அண்ணாதிமுக வெற்றிக்காக அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக எப்படி பாடுபட வேண்டும் என்ற வியூகத்தை வகுத்து கொடுத்திருக்கின்றார். அதை தேர்தலில் உங்கள்கிட்ட சொல்றோம். ஆக்கப்பூர்வமான ஆலோசனை கட்சி வளர்ச்சியை பற்றி தான் பொதுச்சாளர் பேசுறாங்க. களப்பணி எப்பயே ஆரம்பிச்சிச்சு, திமுக முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். மத்திய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா தமிழ்நாடு உலகத்தினுடைய தென்கோடி அல்ல, 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபராக கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூர்வீகமாக கொண்டவங்க போட்டியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. இந்த தமிழகத்திற்கு மத்திய அரசு பிரதமர் நிதியமைச்சரும் பணம் ஒதுக்கிக்கணும். அது தமிழர்களாக பிறந்த தமிழ்நாட்டில் வாழுகின்ற அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை கட்சிக்காரர்களுக்கும், அத்தனை வாக்காளர்களுக்கும், அத்தனை பொதுமக்களுக்கும் வருத்தம் தான், எங்களுக்கு வருத்தம் தான்.